வணக்கம். நான் நடேசன் கிருஷ்ணன். இன்றைக்கி நான் பேச போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களை எளிமையாக்கும் சில டிப்ஸுங்களை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இது வந்து ட்ராவலிங் டிப்ஸ் பார்ட் 2. அது என்ன அப்படி பார்ட் 2ன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னைக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ட்ராவலிங் டிப்ஸை பற்றி. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, 25 வருடங்களாக உலகில் பல்வேறு இடங்களுக்கு சென்று சுற்றி பார்த்த ஒருவரால் கொடுக்கப்பட்ட டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயணங்களை பொறுத்தவரை எல்லாருமே பயணங்களுக்கு செல்வதற்கு ரொம்ப விரும்புவோம். ஏன்னா பயணங்கள் வந்து நம்ம மனசில் நீங்காக இடம் பிடிக்கும். அது நம்ம குடும்பத்தாரோட போகிற இடங்களாக இருக்கலாம், இல்லை நண்பர்களோட மட்டும் நம்ம செல்லக்கூடிய இடங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பல வருடங்கள் கடந்து போன பயணங்களாக இருந்தாலும் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கூட நம்ம மனசில் நம்ம அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் அந்த பயணங்களோட சிறப்பு. அப்படிப்பட்ட பயணங்களை எளிமையாக்குவது எப்படி, அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். பயணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு போவீங்க, அங்கே பல சொதப்பல்கள் நடக்கலாம். அதனால் உங்கள் மைண்டு நீங்கள் மூட் அவுட் ஆகி கோவப்பட்டு அந்த பயணங்களை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் பயணங்களில் வந்து பொறுமை மிக மிக ரொம்ப முக்கியம். எந்த காலகட்டத்திலையும் உங்கள் பொறுமையை இழந்துடாதீங்க. அந்த பிரச்சனை சில நேரம் கழித்து உங்களுக்கு சாதகமாக கூட முடியலாம். அதனால் பொறுமையோடு உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். மிகவும் சிறப்பான பயணமாக அமையும். உங்கள் பயணங்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னிக்கே ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. எந்தெந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகிறீங்க, எது எது அத்தியாவசியமான பொருட்கள்னு லிஸ்ட் போட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் அறக்க பழக்க அலைஞ்சிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை மிஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிறத தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். லிஸ்ட் போட்டுட்டு அப்புறம் பயணத்தை தொடங்குங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நாட்டு மொழியோட சில வார்த்தைகளை கற்று வச்சுக்கோங்க, மிக முக்கியமான வார்த்தைகளை. அது உங்கள் பயணத்தை இன்னும் சுலபமாக்கும். சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது? ட்ராவல் பண்ணும்போது போர்வை இல்லைன்னா இந்த துண்டு முதலிய அந்த மாதிரி பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா மிகவும் குளிரான இடங்கள்லையாக இருக்கட்டும், இன்னும் பல வழிகளில் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்து போகிறது ரொம்ப நல்லது, எடுத்து வச்சுக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா அங்கே போயிட்டு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கினாலோ இல்லை மிக உடம்பு சரியில்லாமல் போகிற நிலைமை வந்தாலோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் சேமிப்பு பணம் கரையாமல் இருக்க இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் பாதுகாத்துக்கும். முக்கியமான ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிற நாட்டில் இருக்கும் போது அங்கே உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போனால் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்ட வேண்டி வரும். அப்படி உங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோ காப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து தப்பிச்சிடலாம். இது மிக முக்கியமான விஷயம். இந்த மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் பயணங்களுக்கான ஆடைகளை முன்கூட்டியே தேர்ந்தெடுங்க. இப்படி கணக்காக சரியான ஆடைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு போகும்போது உங்கள் ட்ராவலிங் பேக்கோட வெயிட்டும் குறையும். அது மட்டும் இல்லாமல் எல்லா புகைப்படங்கள்லேயும் நீங்கள் அழகான ஆடையினால் மிக அழகாக காட்சி தருவீங்க. உங்களுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான பொருட்களை 1க்கு 2 எடுத்துகிட்டு போங்க. ஒருவேளை ஒரு பொருளை வேறு இடத்துல மறந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டாலும் இன்னொன்று உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு வசதியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கையில் அந்த இடங்களோட மேப்பை கொண்டு போங்க. அது மிகவும் நல்லது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது முன்னுக்கு அந்த கட்டணங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில நாடுகளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கட்டணம் வந்து மிக அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் அந்த நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா இப்படி கேட்பதன் மூலம் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியாமல் அலைஞ்சி தெரிஞ்சு கண்டுபிடிக்கிற அந்த நேரத்தை இது குறைக்கும். கேட்க தயங்காதீங்க. உங்கள் ரூம் நம்பர் அண்ட் ஹோட்டல் அட்ரஸை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பல வகையான விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் ஓடும் போது சில முக்கியமான விஷயங்கள் மறந்து கூட போகலாம். இதை பண்ண மறந்துடாதீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெளி இடங்களில் ஃப்ரீ பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது மிக கவனமாக இருங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் பல முக்கியமான விஷயங்களை அந்த ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணி செய்யாதீங்க. உங்கள் தகவல்கள் திருடப்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். உங்கள் பேங்க் கிரெடிட் கார்டு கம்பெனிக்கிட்ட நீங்கள் பயணம் செய்ய போகிற அந்த விவரங்களை பற்றி முன்கூட்டியே தெரிவிச்சிருங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கார்ட்டில் பொருட்கள் வாங்கினீங்கன்னா இது மிக உதவியாக இருக்கும் அவங்க உங்கள் கார்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு.
ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கும் போது திடீர்னு கார்டு புக் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும். அதனால் முன்கூட்டியே அந்தந்த பேங்க் கம்பெனிக்கிட்ட நீங்கள் சொல்லிடுறது மிகவும் நல்லது. இப்படி வெளியூர் பயணங்கள் அப்படின்னாலே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நேரம் புக் பண்ணுறத விட சில மாதங்களுக்கு முன்னுக்கே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரொம்ப விலை குறைவாக நீங்கள் வாங்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் பணம் ரெண்டையும் ஒரே இடத்துல மட்டும் வைக்காதீங்க, தனித்தனி இடத்துல வைங்க. சுலபமாக எடுக்கிற மாதிரி இடத்துல வச்சிடாதீங்க. ஏன்னா பயணம் பண்ணும்போது இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் காணாமல் போச்சுன்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பாதுகாத்துக்குங்க. நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸை வந்து கூடவே கொண்டு போங்க. அதில் உங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் ட்ராவலிங் பண்ணும்போது ஒரு தூர பயணமாக இருக்கலாம், இல்லை நிறைய இடங்களுக்கு போகும்போது தலைவலி வந்துடும். அதுக்கான மருந்துகள் இருக்கட்டும். இன்னொன்று முக்கியமானது வந்து பல உணவுகள் சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. அதற்கான மருந்துகள் இன்னும் இதர முக்கியமான மருந்துகளை அந்த பாக்ஸில் வச்சு எங்கே போனாலும் உங்கள் கூடயே கொண்டு போங்க. இது உங்களுக்கு அவசரமான அந்த தேவைகளில் வந்து மிக உதவியாக இருக்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் போகும்போது அங்கே உள்ள மக்களையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் மதித்து நடந்துக்குங்க. நீங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அந்த மரியாதை உங்களுக்கும் திரும்ப கிடைக்கும். இனிமையான பயணங்கள் தொடர வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.